எல்லோருக்கும் வணக்கம். இணைந்திருக்கும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். நம்மளுடைய குரு பிதாமக பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்களுக்கு நம்ம அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். இந்த இடத்துல இங்கே நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறதே ஒரு பெருமையான விஷயம் அப்படியுமே நான் எப்பயுமே. ஏன்னா பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. எப்படியோ இருந்தோம். சொல்கிற மாதிரி தியானத்துக்கு முன்னாடி தியானத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லும்பொழுது எத்தனை மாற்றங்கள், எவ்வளவு சேஞ்சஸ். எப்பவுமே நம்ம மட்டும் ஸ்வீட் நான் சொல்கிறேன், அந்த ஸ்வீட்டு சாப்பிட்டா தானே உங்களுக்கு அது ஸ்வீட்டுன்னு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு இன்பம், தாங்க முடியாத ஒரு இன்பம், ஆனந்தம், பேரானந்தம். எப்பயுமே நம்ம பேரானந்த நிலையிலேயே இருக்கணும். சின்னதாக ஒரு அந்த ஆனந்த நிலைக்கு சொல்கிறேன். நமக்கு காத்தால 5 மணிக்கு அலாரம் வைக்கிறோம், எழுந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி தூங்குவோம்ப்பா இன்றைக்கி அப்படின்னு நம்ம அதை நினச்சி தூங்கினோம்னா ஹாப்பி, சந்தோஷம், உடம்புக்கு உண்டான சந்தோஷம். ஆனால் சேச்சே நம்ம நைட் பூரா தூங்கியிருக்கோம்ல, எழுந்துக்கணும், எழுந்து நம்ம தியானத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஜாய், ஆனந்தம். ஆனால் சரி தியானம் பண்ணால் மட்டும் போருமா அப்படின்னு சொன்னால் அடுத்த நாளில் நம்ம யாருக்காவது சொல்லி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், பிளிஸ், பேரானந்தம். எப்பயுமே நம்ம பேரானந்தத்திலே இருக்கணும். வந்தாச்சு லைஃப்பில் ஒரு பர்பஸுக்கு வந்திருக்கோம். சாதாரணமாக எல்லோரும் மாதிரி பிறந்தோம் வளர்ந்தோம் வயசாச்சு போனோம் அப்படின்னு ஒன்றுமே இல்லாமல் மேலே கேட்பாங்க, என்ன பண்ணிட்டு வந்த நீ போய் அப்படின்னு. இன்றைக்கி கிடச்சிருச்சு நமக்கு, நம்மளோட பத்ரிஜி மூலமாக எவ்வளோ பெரிய விஷயம் கிடச்சிருக்கு. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? பேரானந்த நிலையில் இருக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பாக எப்பயுமே பேரானந்தம் அது நம்மக்கிட்ட இருக்குது. நம்மளுடைய சந்தோஷம்ன்றது நம்மக்கிட்ட இருக்குது, வேறு யார்ட்டையும் இல்லை. அவங்களால நான் கோவப்பட்டேன், இவங்களால எனக்கு மூட் அவுட் ஆச்சு, இவங்களால ஸ்ட்ரெஸ் ஆன, பசங்களால் ஸ்ட்ரெஸ்ஸு, ஹஸ்பண்டால் ஸ்ட்ரெஸ்ஸு, ஒய்ஃபால் யாரோடையும் வரல, யாரோடையும் போகிறதில்ல. அப்போ நம்ம இன்னர் நமக்கு சந்தோஷமாக இருக்கணும்னா நம்ம தான் காரணம். ஒரு டார்ச்சர் பண்ணுற ஹஸ்பண்ட் இருக்காரா, பண்ணட்டும், அவர் ரோல் அவர் பண்ணுறாரு. இந்த ஜென்மாவில் நம்ம பொறுமைன்ற பாடத்தை கற்றுக்க வந்திருக்கோம், நமக்கான டெஸ்டிங். சரி இது எல்லாமே எப்படி வரும்? நீங்கள் சொல்கிறீங்க அவர் கற்றுனா எனக்கு என்ன கோவம் வருது தெரியுமா அப்படிம்போம். வரும், கண்டிப்பாக எல்லாருக்கும் வரும். ஆனால் நீ தியானம் பண்ணும்பொழுது யோசிப்போம். அதுதான் தியானத்தினால் ஞானம் அப்படின்னு சொல்கிறது. ஞானத்தோடு வாழணும் நம்ம. அப்போ வாழும்பொழுது நம்ம சந்தோஷம் நம்மக்கிட்ட. அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, சம்சாரத்தில் நிர்வாணம் ஏன் சொல்கிறோம்? சம்சாரத்தில் தான் கற்றுக்க முடியும். நான் சன்னியாசியாக இருக்கேன், நான் காட்டில் உட்காந்து தவம் பண்ணுறேன், ஏதோ சாப்பிட்ருக்கேன்னா நம்ம என்ன கற்றுக்க முடியும்? ஒரு குடும்பத்தில் எவ்வளோ விஷயங்கள், அது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் நமக்கு இந்த சோல் வந்திருக்கு. இந்த ஆன்மா பிறப்படுத்து வந்தது எதற்காக அப்படின்னு சொன்னால் எல்லாம் கற்றுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நிறைய விஷயங்கள் அதில் இன்றைக்கி நம்ம என்ன ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னால், பத்ரிஜியோட சப்ஜெக்ட் நம்ம எல்லாமே வீட்டில் அவரோட டெய்லி ஒரு வீடியோ அவர் வாய்ஸ் ஒலிச்சிக்கிட்டே இருந்தாலே வீட்டுக்கே ஒரு வைப்ரேஷன். எவ்வளோ இருக்குது, பிஎம்சி, தெலுங்கு, இங்கிலீஷ் எவ்வளோ இருக்குது அவரோட வாய்ஸு. அதை உட்காந்து டெய்லி ஏதாவது போட்டு விட்டுட்டு நம்ம கேட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்டுக்கே ஒரு வைப்ரேஷன். அப்போ நம்ம இதுலேருந்து என்ன சொல்லலாம்னா, ஆசிரம தர்மங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இது நம்மளுடைய ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு 4 வித ஆசிரம தர்மங்கள் அப்படின்னு பத்ரிஜி சொல்கிறாரு. என்னென்ன ஆசிரம தர்மங்கள்னால், அதுக்கு முன்னாடி தர்மத்தோடு வாழறோமா? தர்மம் ஒரு இடத்துல இல்லைன்னு சொன்னால் துக்கம். அப்போ தர்மம்ன்றது என்னென்னா, நல்ல செயல்கள் செய்கிறோமா, நல்ல பேச்சு பேசுகிறோமா, இந்த உணவு தேகமே தேவாலயம்ங்கிற இந்த தேகத்துக்கு நல்ல உணவு கொடுக்குறோமா, தேக தர்மம் அப்படின்னு ஒன்று இருக்குது. சாதாரண விஷயம் கிடையாது. அந்த தேகத்துக்கு உண்டானது எல்லாமே செய்கிறோமா நம்ம? அப்போ அந்த சைவ உணவாக கொடுக்குறோமா, தேவையில்லாமல் சாப்பிட்றோமா, நிறைய விஷயம் தேவையில்லாமல் தூங்குறோமா, எவ்வளோ விஷயங்கள் அந்த தேக தர்மம். அப்போ அந்த தர்மத்தோடு நம்ம எந்த செயல்கள் செஞ்சாலும் அது என்னன்னு கேட்டால் துக்கம் வராது அங்கே. அப்போ என்னன்னு கேட்டால் இந்த 4 வித ஆசிரம தர்மங்கள். சரி, இந்த 4 வித ஆசிரம தர்மங்கள் எப்படி தெரியும்? நார்மல் பர்சனுக்கு கண்டிப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு தான் தியானம் பண்ணுங்கள். திருப்பி பத்ரிஜிக்கிட்ட போய் எனக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் தியானம் பண்ணுங்கம்பார். எங்கள் ஹஸ்பண்ட் இப்படி இருக்காருன்னா தியானம் பண்ணுங்கம்பார். என் பையனுக்கு இந்த ப்ராப்ளம்னா தியானம் பண்ணுங்கம்பார். மொத்தத்தில் தியானம் தவிர வேறு ஒன்றும் சொல்ல மாட்டார். அப்போ அந்த தியானத்தை நம்ம எப்படின்னா தவம் மாதிரி பண்ணணும். இந்த 4 வித ஆசிரமம் என்னன்னு கேட்டால் பிரம்மச்சரிய ஆசிரமம் அப்படிங்கிறாரு. பிரம்மச்சரிய ஆசிரமம்னா இளம் வயது, குழந்தை பருவம். 2வது கிரகஸ்தாசிரமம். கிரகஸ்தாசிரமம்னா என்னன்னு கேட்டால் அடுத்த ஸ்டேஜ்.
குடும்பம், இல்லறம், இல்லற தர்மம் அப்படின்றது எப்படி இருக்கணும்ன்றது. மூன்றாவது வானப்பிரஸ்தாசிரம் அப்படிங்கிறாங்க. வானப்பிரஸ்தம்னா காடு, துறவரம், அந்த மாதிரி. வானப்பிரஸ்தம்னா வீடை கூட காடாக மாற்றிக்கோங்க அப்படின்னு. நான்காவது சந்நியாசாசிரமம். சந்நியாசாசிரமம்னா என்னென்னா அதுதான் துறவரம், துறவரம் அப்படின்னு. இது நம்ம வந்து இன்றைக்கி வரிசையாக நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். எல்லா விஷயங்களும் எல்லாருக்குமே தெரியும், எதுவும் யாருக்குமே தெரியாத விஷயம் கிடையாது. ஆனால் ஒருத்தர் யாராவது சொல்லும்போது நமக்கு நான் கேட்டால் நல்லாயிருக்கும், இப்போ சொல்கிறாங்கப்பா இதை நம்ம கேட்டுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதுதான் இங்கே எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஜஸ்ட் ஒரு ஷேரிங், அவ்வளவுதான். ஃபஸ்ட்டு பிரம்மச்சரிய ஆசிரம் அப்படின்னு சொல்கிறோம். பிரம்மச்சரிய ஆசிரம்னா இந்த குழந்தை பருவம். இந்த குழந்தை பருவத்தில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு தான் இது. என்னன்னு கேட்டால், இந்த சின்ன வயசு அந்த குழந்தை, இப்போ இந்த குழந்தை இருக்காங்கன்னா என்ஜாய் பண்ணுற வயசு. அப்போ வந்து என்ன பண்ணணும்னா நிறைய கற்றுக்கணும். பாட்டு, நிறைய டான்ஸு, ஸ்போர்ட்ஸு, நிறைய விஷயங்கள் அது வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா எப்போ பாரு படிப்பு. இப்போ பெரியவங்களை இது கற்றுக்கணும், நம்ம கற்றுக்கணும். என்னன்னு கேட்டால் அதுலேருந்து நம்ம வந்திருக்கோம், நம்ம என்னென்ன மிஸ் பண்ணாமோ தெரியாது. நம்ம குழந்தைங்களை எப்படி வளர்க்குறோம் என்னன்னு கேட்டால் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கலாம். எப்போ பாரு என்ன ஆகுனா இப்போ இருக்கிற சூழ்நிலைகளில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா படிப்பு படிப்பு படிப்பு. திருப்பியும் காத்தால் எழுந்தவுடனே இந்த குழந்தைங்கள எழுந்துரு, பல் தேய், குழி, யூனிஃபார்ம் போடு, சாப்பிடு, ஸ்கூலுக்கு போ. மொத்தம் நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கோம். ஏதாவது அந்த குழந்தைய என்ஜாய் அந்த வயசில். இப்போ இந்த வயசில் நம்ம வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியுமா? நம்மளால் இந்த வயசை என்ஜாய் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்கள். அப்போ வந்து என்ன பண்ணணும்னா நிறைய பாடல்கள் கற்றுக்கலாம், நிறைய டான்ஸ் கற்றுக்கலாம். என்னென்ன பிடிக்குமோ அந்த குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யட்டும். நம்ம ஏன்னு கேட்டால் அந்த குழந்தைங்க வயசில் தான் சின்ன குழந்தைங்க, ஆனால் அந்த குழந்தைங்க வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த ஆன்மாக்கள். எல்லாம் நிறைய பருவங்கள், நிறைய பிறவிகள் முடிச்சுட்டு தான் வந்திருக்கோம். அப்போ வந்து அந்த குழந்தைக்கே இது 300வது பிறவியோ என்னவோ தெரியாது. அப்போ வந்து அதனோட வாசனாஸ் இருக்கும், அது ஏதோ ஒன்று ஆசையோடு இருக்கும், அது கற்றுக்கணும்னு. நம்ம என்ன பண்ணுவோம், இது வேண்டாம், இது நீ படித்தேன்னா இது ஆகாது, நீ இப்படி தான் படிக்கணும். என்ன பண்ணுறோம், ஆரம்பத்துலேருந்து நல்லா படித்தா நல்ல வேலைக்கு போகலாம். எல்லோரும் பண்ணுற தப்பு என்னென்னா, நல்லா படித்தா நல்ல வேலைக்கு போகலாம். ஆனால் அந்த 10 வயசில் என்ஜாய் பண்ணுறோமா? அந்த 10 வயதில் விளையாட்டு எவ்வளோ விஷயங்கள் அந்த குழந்தைங்களுக்கு இருக்கும், அதெல்லாம் என்ஜாய் பண்ண விடுறோமா? ஏதாவது ஒன்று கற்றுக்க விடுறோமா? அதுக்கு பிடிச்சதை கற்றுக் கொடுப்போம். நம்ம என்ன பண்ணுறோம் பேரண்ட்ஸுன்னா, நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டு நல்லது தான், ஆனால் அவங்க மனசை நம்ம புரிஞ்சுக்கலை. அவங்களோட மனசை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லாததுனால என்ன ஆகுது, அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஏக்கங்கள் வருது. அப்போ அந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் என்னென்ன விஷயங்கள் நம்ம சொல்லித்தரணும்னா எல்லாமே படிக்கட்டும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 6th ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களாம் ஐஐடி கோச்சிங் கிளாஸ் அப்படின்றாங்க. டைமே இருக்கிறது இல்லை அந்த குழந்தைங்களுக்கு. பிற்காலம்னா அப்போ நிகழ்காலம் என்ன, இந்த நிகழ்காலத்தில் என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியாததுனால. அதனால் நிறைய விஷயங்கள் இது மாதிரி கற்றுக்கணும். அந்த லைஃப்பை வந்து அவன் நல்லா என்ஜாய் பண்ணணும். ஏன்னா திருப்பி வராது, அந்த வயசு திருப்பி வராது. அப்போ அந்த வயசில் என்ன அதுக்குன்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா நம்ம பண்ணுறோம், ஏன்னா கேட்டதெல்லாம் வாங்கி தரோம். அப்போ அந்த குழந்தைக்கு என்ன ஆகுது, கேட்டால் கிடைக்கும். அதனால் ஒரு ஞானத்தை கொண்டு வரணும், ஒரு புரிதலை கொண்டு வரணும் அந்த குழந்தைங்களுக்கு. ஒரு தோசையே கேட்டால் கூட நாளைக்கு ஊற்றி தரேன்னு சொல்லணும் நம்ம. ஏன் அந்த குழந்தைக்கு புரிய வைக்கணும். சின்ன என்னன்னு கேட்டால் என்ன பண்ணுவோன்னா, நான் எனக்கு கிடைக்கல, என் குழந்தைக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன மெயினாக நம்ம சொல்லித்தரணுமோ அதை நம்ம சொல்லித்தராமல் செல்லம் அப்படின்னு செல்லம் கொடுக்கலாம். அந்த குழந்தைங்கள நம்ம அரவணைச்சு கொண்டு போகலாம். ஆனால் அந்த குழந்தைக்கு ஒரு புரிதல் கண்டிப்பாக வேண்டும். அந்த நோ சொல்கிறீங்களா, அவங்க தான் நல்ல பேரண்ட்ஸ் அப்படின்பேன் நான். ஏன்னா அந்த குழந்தைங்க எதிர்பார்க்கணும். உண்மையிலே என்னோடய ஏஜெல்லாம் நினச்சி பார்க்குறேன் நான். வெள்ளிக்கிழமை எப்போ வரும் அப்படின்னு பார்ப்பேன். ஏன்னா எங்கள் அம்மா வெள்ளிக்கிழமைனா 2 வாழைப்பழம் வாங்கி சுவாமிக்கு வைப்பாங்க. அதில் நாங்கள் 4 சிஸ்டர்ஸ் பாதியாக கட் பண்ணி கொடுப்பாங்க, 4 பீஸு. வெள்ளிக்கிழமைக்காக ஏங்குவோம் நிஜமாக. வெள்ளிக்கிழமை வந்தால் சாமிக்கு பூஜை பண்ணுவாங்க, பழம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ எல்லாருக்கும் அளவுக்கு மீறி. அதனால் என்னாச்சு, அந்த ஒரு இப்போ பணம் எக்கச்சக்கமாக புரளுது, பணங்கள் குறைவே இல்லை. பணப்பழகம். ஆனால் யாராவது நிம்மதியாக இருக்காங்களா, நல்ல விஷயம் சொல்லித்தராங்களா? அதனால் அந்த இதில் நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லி கொடுத்தா, அதோட எல்லா வித்தைகளும் கற்றுத்தரணும். அதோட தியான வித்தை அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த தியானத்தை நம்ம இளமை பருவத்திலேயே ஸ்டார்ட் பண்ணணும். சின்னதுலேயே அந்த தியான வித்தையை கண்டிப்பாக அந்த குழந்தை, இப்போ 5 வயசு குழந்தை 5 நிமிஷம் பண்ணால் போதும்னு சொல்கிறோம். ஏன் அது சொல்கிறோம்? அப்போ 60 வயசு இருக்கவங்க 1 மணி நேரம்ன்றோம். அந்த 5 வயசு குழந்தை 5 நிமிஷம் கண்ணை மூடி நீ உட்காரு, வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம். நீங்கள் கண்ணை மூடி உட்காரு.
அது என்னென்ன நம்ம உட்காந்து அந்த குழந்தை உட்காரும். இப்போ 5 நிமிஷத்தில் ஏன் அது வயசுன்னு நம்ம சொல்கிறோன்னு சொன்னால், 5 வயசு குழந்தைக்கு பெருசாக எண்ணங்கள் இருக்காது. அதுக்கு 5 நிமிஷம் போதும். 20 வயசு வரும்போது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் எண்ணங்கள். அதனால தான் அந்தந்த எண்ணம் அப்படின்னு சொல்கிறது. அவரவர்கள் வயதுக்கேற்ற நிமிஷம் பண்ணணும்னு சொல்கிற காரணம் அதுதான். அப்படின்னு அந்த குழந்தை அந்த விளையாட்டுத்தனமாக நீ உட்கார பழகணும். சின்ன வயசுலேருந்தே அந்த பிரம்மச்சரிய ஆசனத்தில் நிறைய தியானத்தை கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு என்ன புரியும்னா, நம்ம செடி வைக்கிறோம், எதுக்கு தண்ணி விடுறோம்? ஒரு விதையை நடுறோம், எதுக்கு தண்ணி விடுறோம்? வேருக்கு தான் தண்ணி விடுறோம். செடிக்கோ பூக்கோ இலைக்கோ எதுக்கும் தண்ணி விடுறதில்ல, வேருக்கு தான் விடுறோம். அப்போ அந்த வேருக்கு தண்ணி விடுதல் என்னன்னு கேட்டால் குழந்தைங்களுக்கு தியானம். இதை நீ ஒன்று கண்டிப்பாக நம்ம பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவங்கள பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். எந்த காலத்துலேயும் அவன் எங்கேயோ நிற்பாங்க, எந்த துறையில் இருந்தாலும் அவங்க தான் முன்னாடி நிற்பாங்க. எல்லா செயல்களும் ஒரு செயல் எண்ணம் சொல் செயல்னு ஆரம்பத்திலே சொல்லி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. அந்த எண்ணம் பியூராக இருந்ததுன்னா செய்கிற செயல் நல்லாயிருக்கும். செய்கிற செயல் நல்லா இருந்ததுன்னா என்ன ஆகும்? எண்ணம் வார்த்தைகள் எண்ணம் நல்லா இருந்தால் பேச்சு சரியாக இருக்கும், பேச்சு சரியாக இருந்தால் அந்த செயல் நல்லாயிருக்கும். அது ஆரம்பத்துலேருந்தே அந்த குழந்தைக்கு நிறைய, அதுவும் ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து நிறைய தியானம் பண்ணும்போது அந்த கர்ப்பத்திலேயே அந்த குழந்தைக்கு வந்து தியானம் வரும். அந்த மாதிரி ஒரு விஷயம். அதனால் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் நிறைய கற்றுக்கணும். ஆடல் பாடல் எல்லாமே கற்றுக்கணும். அதோட தியான வித்தை அப்படின்றது கண்டிப்பாக கற்றுக்கணும். அடுத்தது கிரகஸ்தாசிரமம். 2வது கிரகஸ்தாசிரமம் என்னென்னா, முடிச்சாச்சு, பள்ளிப்பருவம் முடிச்சாச்சு, இளவயது முடிச்சாச்சு, ஒரு இல்லற வாழ்க்கைக்கு வர வேண்டியது. அந்த இல்லற வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அதற்குண்டான அந்த இல்லற வாழ்க்கைக்கு தேவையான தர்ம விஷயங்கள் நிறைய. பத்திரிஜி என்ன சொல்கிறாருன்னா, குழந்தைங்க பெற்றுக்கணும், குழந்தைங்க வந்து வேண்டான்னு சொல்லக்கூடாது. என்னன்னு கேட்டால், நம்மளோட அம்மா அப்பா பெற்றாங்க தானே, ஒரு ஆன்மா வந்திருக்கு இந்த பூமிக்குன்னு நம்ம அம்மா அப்பாவால் தானே. அப்போ நம்மளுடைய அம்மா அந்த குழந்தை வந்து வேண்டாம்லாம் கிடையாது, அந்த குழந்தைங்களை பெற்றுக்கணும். அந்த குழந்தைங்களை வளர்க்குறது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு ஆன்மா வந்து பிறப்பெடுத்து வருது அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போ அந்த ஆன்மா வர்றதுக்கு நம்ம ஒரு இதாக இருக்கணும். அப்போ வந்து என்ன பண்ணணும், நிறைய என்னென்ன பொறுப்போ அந்த இல்லறத்திற்கு உண்டான பொறுப்புகள் அத்தனை வேலைகளையும் நம்ம செய்யணும். குடும்ப தர்மம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நான் தியானம் கற்றாச்சு, நான் வந்து தியானம் பண்ணுறேன், எனக்கு குடும்பத்தை பற்றி அக்கறை இல்லை, இது கிடையாது. எல்லாமே பேலன்ஸ்டாக கொண்டு போங்க. எதுவுமே வேணும், எல்லாமே வேணும். இன்றைக்கி சண்டே இத்தனை லேடிஸ் வந்திருக்கீங்க, எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் என்ன டியூட்டியோ முடிச்சுட்டு தான் வந்திருப்போம். அதனால் நீ ஹோட்டலில் சாப்பிட்டுக்கப்பா, நான் வெளியில் போகிறப்பான்னு யாரும் சொல்ல மாட்டோம். அதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், அந்த தியானத்தை தொடர்ந்து செய்யும்பொழுது தான். நிறைய குழந்தைங்களை அந்த குழந்தைங்களை எப்படி வளர்க்குறது, எவ்வளோ விஷயங்கள், நல்ல விஷயங்கள். அது மாதிரி அந்த கிரகஸ்தாசிரமத்தில் நிறைய நல்ல ஒரு வேலைகளுக்கு போகணும். அந்த மனைவியாகட்டும் கணவனாகட்டும் பொறுப்பான விஷயங்கள் செய்யணும். ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு பெண் ஒரு தியானத்துக்கு வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பமே வந்துடும் அவங்கள பார்த்து. ஏன்னா எவ்வளோ வேலைகள் யோசித்து பாருங்கள். அந்த மாதிரி வேலைகள் பெண்ணால் மட்டும்தான் செய்ய முடியும். எல்லாரையுமே ஒரு நல்லவங்களாக உருவாக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக ஒரு பெண்ணால் முடியும். அப்போ நம்மளுடைய கோபத்தை குறைச்சிக்கணும். சாந்த தர்மம் அப்படின்னு ஒன்று இருக்குது, பத்திரிகை சொல்கிறது. நான் பேசுகிறது கூட என்னென்னா, எனக்கு கோபமே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடாதான், எனக்கு பொறுமை வேண்டும் அப்படின்னு தான். அதில் கூட ஒரு பாசிட்டிவான விஷயம், எனக்கு கண்டிப்பாக பொறுமை வேணும் அப்படின்றது பண்ணணுமா. இது எல்லாமே பழக்கத்துக்கு கொண்டு வரணும். இன்னொன்று கிரகசாஸ்திரத்தில் என்ன பண்ணணும்னு சொன்னால், நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா, பிரம்மச்சரியத்தில் கற்றுக்கிட்டோம். என்ன கற்றுக்கிட்டோம், பாட்டு இதெல்லாம் கற்றுக்கிட்டோம் இல்லையா. அதெல்லாம் விட்டுடாமல், நான் 10 வருஷம் பாட்டு கற்றுக்கிட்டப்பா, வேலை ஜாஸ்தி, வீட்டில் வேலை, ஆஃபீஸ் போகணும், என்னால் ப்ராக்டிஸ் பண்ண முடியல அப்படின்றது இல்லாமல் எல்லாத்தையுமே நம்ம ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வரணும். கிரகஸ்தாசிரமத்தில் நம்ம பிரம்மச்சரியத்தில் என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டோமோ அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னு கேட்டால், ப்ராக்டிஸ்ன்றது முக்கியமான ஒரு விஷயம். எது ஒன்றுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா போயிடும். நீங்கள் நிறைய 15 வருஷம் பாட்டு கற்றுக்கிட்டு இருப்பாங்க, இன்றைக்கி பாடுன்னா டச்சே விட்டு போச்சுப்பா, எனக்கு ப்ராக்டிஸே இல்லைப்பாம்போ. அது ஒரு தர்மம் கிடையாது. அது ஏன்னு கேட்டால், அந்த ஒரு குரல், ஒரு பாட்டுன்றது அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம். யார் வேணால் இன்ஜினியரிங் படிக்கலாம், டாக்டர் படிக்கலாம், ஆனால் அந்த பாட்டு கற்றுக்கிறதுன்றது எவ்வளோ நல்ல விஷயம். ஒரு டான்ஸ் கற்றுக்கிறதுன்றது எவ்வளோ நல்ல விஷயம். அதை நம்ம என்ன பண்ணணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். டைம் இல்லை, நம்ம எல்லாமே ஒரு 24 மணி நேரம் தான். நமக்கும் ஒரு பிரைம் மினிஸ்டருக்கும் 24 மணி நேரம் தான். ஒரு நாட்டையே பார்க்குறாங்க, எப்படி முடியுது? நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகிறோம், இவ்வளோ டென்ஷன் ஆகிறோம். ஒரு பால்காரன் வரலைன்னா கோவம், ஒரு பவர் கட் ஆச்சுன்னா அவங்கள திட்ட வேண்டியது,
இது ஒன்று எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. 4 பேர் வராங்களா, சிட்டுன்னு வந்து ஐயோ தெரிஞ்சு போச்சு நம்ம தான் செய்யணுன்ட்டு. 4 பேர் இல்லை 10 பேர் வந்தாலும் செய்ய வேண்டியது நம்மளும் அதை சிரிச்சிட்டு செய்வோமே, சந்தோஷமாக செய்வோமே. நம்மளோட எனர்ஜி நம்ம வந்து அப்படி இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல எனர்ஜியாக நமக்கே இருக்கும். நல்ல ஒரு நீட்டாக ட்ரெஸ் பண்ணி நல்ல வர்றவங்கள ஒரு வரவேற்று எல்லாரையும் கூட, ஏன்னா நம்ம தான் வந்து இந்த ஃபேமிலியில் வந்து பிறந்திருக்கோம், நம்ம பிளான் பண்ணிட்டு வந்திருக்கோம், இந்த டிசைன் பண்ணின்னு வந்திருக்கோம். இந்த ஃபேமிலியில் வரேன், இந்த ஹஸ்பண்டுக்கு மனைவியாக வரேன், இந்த மனைவிக்கு கணவனாக வரேன். நம்ம குழந்தைங்க நம்ம அம்மா அப்பாவை தேர்ந்தெடுத்து வந்திருக்குறாங்க. அப்போ அந்த கிரகஸ்தாசிரமத்தில் நம்ம கற்றுக்கிட்ட அத்தனையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். நமக்கு புக்ஸ் படிக்கணும். நம்ம என்ன பண்ணிவிடுவோம், எனக்கும் வயசாச்சு அப்படின்றவோம், மறதியும்போம். கிடையவே கிடையாது. ஏன்னா மூளை வந்து இறக்கும் வரை வேலை செய்யுமா, நம்ம கொடுக்குற விஷயங்கள் தான். அப்போ இதோட ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது நம்ம பண்ண தியானத்தையும், பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் பண்ண தியானத்தையும் தொடர்ந்து 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 அதையும் வந்து நம்ம ஒரு நாள் தவறாமல் யோசிச்சு பாருங்களேன். 1 மணி நேரம் ஆழ்ந்த தியானம் 3 மணி நேர தூக்கத்திற்கு உண்டான எனர்ஜி கொடுக்கும். எவ்வளோ நல்ல விஷயம். நம்பணும் ஃபஸ்ட்டு. இவங்க தான் சொல்கிறாங்கப்பா, நம்ம கண்ண மூடி உட்காந்து என்னப்பா எனக்கு மட்டும் ஏன்பா வரல அப்படிமோ. நம்பிக்கை. கோவிலுக்கு போனால் என்ன பண்ணுறோம், கோவிலுக்கு போனால் நல்லது நடக்கும் நம்புகிறோம். நம்பிக்கை தான் அங்கே. கோவிலுக்கு போகிறதுனால கிடையாது. அதை நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். கொண்டு வரணும், ஞானத்தை கொண்டு வரணும். அந்த ஞானத்தை வந்து கிரகஸ்தாசிரமத்தில் பிள்ளைங்களுக்கு கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கும்போது பிரம்மச்சரியத்தில் இருக்கவங்ககிட்ட சொல்லித்தரணும். இப்போ இந்த குழந்தைய நீ விபூதி வச்சுன்னு ஸ்கூலுக்கு போ, பாஸ் ஆகிடுவே அப்படின்னு சொல்லுவோம். அது தவறான ஒரு விஷயம். படிச்சுட்டு போன்னு சொல்லுங்கள். வெறும் விபூதி வச்சுட்டு போனால் பாஸ் ஆகிட முடியுமா? படிச்சுட்டு போன்னு சொல்லுங்கள். அந்த படிப்பு நல்லா ஞாபக சக்தி வரணும்னு சொன்னால் தியானத்தை பண்ணிட்டு போன்னு சொல்லி கொடுங்க. இந்த மாதிரி தர்மங்கள் நம்மளோட டியூட்டி. இது நம்ம வந்தாச்சுன்னு சொன்னால் தர்மம் வழியில் போகாமல் இருந்தோன்னு வச்சுக்கோங்க, அது மிகப்பெரிய ஒரு கர்மா. சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு செயல்லையும் கர்மா இருக்குது. நம்ம பேசுகிற வார்த்தைகள், வாயிலேருந்து வர்ற வார்த்தைகள் சத்திய வார்த்தைகளாக தான் இருக்கணும், சாதாரண வார்த்தைகளாக இருக்கக்கூடாது. எப்பயுமே அதுக்கு முன்னாடி செல்ஃப் செக் பண்ணிக்கணும். இன்றைக்கி பேசியாச்சு, பேசினா போட்டால் முடிஞ்சு போச்சு. ஆனால் நாளைக்கு இது பேசாமல் இருக்கிறோமா? ஏன்னு கேட்டால் அந்த கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கும்பொழுது அவங்கள பற்றி இவங்கள பற்றி காசிப்ஸு, பக்கத்து வீடு எதிர் வீடு இப்படியே உட்காந்துருப்போம். உட்காந்து எதையாவது அவங்களோட அவசியம் இல்லை. நெகட்டிவ் பீப்புள் வராங்களாப்பா, எனக்கு வேலை இருக்குப்பா இன்றைக்கி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடணும். யாரோட நெகட்டிவும் நம்ம ஏற்றுக்கூடாது. நம்ம எனர்ஜியாக இருக்கணும். அந்த எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குதுன்னா நம்ம தியானம் பண்ணுறோம், நிறைய தியானம். அதே மாதிரி புக் ரீடிங், கண்டிப்பாக புக்ஸு படிக்கிறது அப்படின்றது வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு 10 பேஜ். இன்றைக்கி நான் புக்கு படிக்கலைன்னா நான் சாப்பிட்றது இல்லைப்பா அப்படின்னு ஒன்று வச்சுக்கணும். அப்போ வந்து அந்த புக்ஸில் அந்த கனெக்ட் ஆகிடும். அதோட மைண்டு வந்து அலப்பாயாது. கண்டிப்பாக தேவையில்லாத விஷயங்கள் போட்டுப்போம். இது அவசியமே இல்லை. இதை வந்து அதோடு சேர்த்து தியானத்தையும். நம்ம கிரகசாஸ்திரம் வந்தாச்சுன்னா நிறைய குடும்ப பொறுப்புகள் எல்லாமே நம்மளை நம்பி இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய கடமைகள் செய்யணும் அப்படின்றது வேணும். நான் மட்டும் உழைக்கிறேன், நீங்களாம் சும்மா தானே இருக்கீங்க அப்படின்னு ஒரு வார்த்தைகள் எல்லார் வீட்லேயும் வரும். யாருமே சும்மா இல்லை. அவங்கவுங்க யூனிக் பர்சன். சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு ஆன்மாவும் யூனிக் பர்சன். அதை புரிஞ்சுக்கணும். அந்த புரிஞ்சுக்கிற சக்தி எப்படி வரும்னா தியானம், சுவாத்தியாயம் தான், சத் சங்கம் தான். இன்றைக்கி வந்திருக்கீங்க எல்லோரும். வந்தவங்கெல்லாம் கிஃப்டடு. நானே ஒரு கிஃப்ட் தான் நினச்சிப்பேன். ஏன்னு கேட்டால் எனக்கும் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல வந்து ஒரு யூனிவர்ஸ் கொடுத்துருக்கு. உட்காந்து உங்களோடலாம் பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே நம்மலாம் கொடுத்து வச்சேன். தியானம்ன்றது மட்டும் என்னென்னா நல்ல கர்மா பண்ணியிருந்தால் தான் நல்ல விஷயங்கள் கிடைக்குமா. அப்போ பொழுது இப்போயும் நான் என்ன பண்ணுவேன், நான் 70 வயசுக்கும் வேலை செய்வேன். ஏன்னு கேட்டால் என்னோடய 10 தலைமுறைக்கு இது வேணும் சொத்து. எனக்கு அவசியம் இல்லை. பசங்களுக்காகன்னு சேர்க்கிறத ஃபஸ்ட்டு நிறுத்தணும். ஏன்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணிடுறோம், அவங்கள சோம்பேறி ஆக்கிடுறோம். எங்கள் அம்மா அப்பா சேர்த்து வச்ச சொத்தே எனக்கு இருக்குது அப்படிமோ. அவசியம் இல்லை. படிப்பை கொடுத்தாச்சு, நம்மளோட கடமை முடிஞ்சிடுச்சு. இப்போ பிழைக்கிறதுக்கு உண்டான வழிகாட்டியாச்சு. நீ வேலைக்கு போய் நீ தட்டு மாதிரி சம்பாதி, உனக்கு அந்த வேல்யூ தெரியட்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கணும். அப்போ அந்த பந்தத்துலேருந்து வெளியில் வரணும். திருப்பியும் வந்து நாங்கள் கீழேருந்து ஆரம்பிப்பாங்க. பேரனை பார்த்துக்கிறேன், பேத்தியை பார்த்துக்கிறேன், அவங்கள பார்த்துக்கிறேன், இப்படியே ஆரம்பிப்பாங்க. இது வந்து கிடையாது. கல்யாணம் ஆனவுடனே கூட பொண்ணுக்கு அதை பண்ணித்தரேன், இதை அவங்க எப்போ கற்றுக்கிறது அப்புறம்? அப்போ இன்னொன்று, நமக்காக நம்ம ஆன்மாக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம ஆன்மாக்காக நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம சோல் பர்பஸ் என்ன, நம்மளோட ஆன்மா வளர்ச்சி என்ன, ஆன்மீகம்னா என்ன? ஆன்மீகம்னா உடனே கோவிலுக்கு போகிறது கிடையாது, அது பக்தி. ஆன்மீகம்னா நான் ஒரு ஆன்மா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோமா, அதுதான் ஆன்மீகம். அப்போ வந்து ஒரு டிட்டாச்மெண்ட் வரணும். என்னன்னு கேட்டால்
அப்பா உனக்கு வந்து நான் வந்து படிப்பு சொல்லி கொடுத்துட்டேன்ப்பா, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், நீங்களாச்சும் உங்கள் வேலையாச்சு எப்படியோ பார்த்துக்குவாங்க. அப்போ என்னவோ திருப்பி திருப்பி நம்ம உட்காந்துட்டு அவங்க சாப்பிட்டாங்களா, அவங்க வேலைக்கு போனாங்களா, அவங்க குழந்தைங்கள பார்த்துக்கிறோமா, இப்படியே நம்ம போகக்கூடாது. அதுதான் அட்டாச்டு வித் டிட்டாச் அப்படின்போம். தாமரை இலை தண்ணீர் போல் இருக்கட்டும், அன்பாக இருப்போம். நம்ம பசங்க தான், நம்ம பேர பசங்க எல்லாமே இருக்கட்டும். ஆனால் அட் த சேம் டைம் விலகி இருக்கணும். அப்போ என்ன பண்ணால் நிறைய நேரம் நம்ம தியானத்தை நிறைய நேரம் தியானம் உட்காந்து அது பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு தான் பற்றற்று இருங்கள் அப்படின்னு. நீங்கள் அட்டாச்மெண்ட்டில் இருக்கும்போது எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த டிட்டாச்மெண்ட்டுக்கு வாங்க, ஃப்ரெண்ட்லி ஆகிடுவோம் நம்மளே. நானே நிறைய இருந்திருக்கேன். நானே தியானத்துக்கு முன்னாடி எல்லாத்துலேயும் ஒரு அட்டாச்மெண்ட் தான் இருக்கும். ஃபேமிலி, அது பொண்ணு, அப்படி இப்படின்னு வந்ததுக்கப்புறம் அப்போனால என்ன பண்ணுவோம், நெய்ன்னு அவங்கள போட்டு எதையோ சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்போம், கொஸ்டின் கேட்போம். அவங்களுக்கு என்ன, அப்போ இந்த அம்மாவுக்கு இதே வேலையாக போச்சுமா. இப்போ வந்து இல்லை எஸ்ஆர்னோ ஓகே, இல்லை மெசேஜ் அவ்வளோதான். அப்போ என்ன ஆகுது, ஒரு ஃப்ரெண்ட்லி, அம்மா நீ கிளாஸ் போறியா, நீ போய்ட்டு வாம்மா, தாராளமாக போய்ட்டு வாம்மா, எவ்வளோ இதாக அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க இப்போது. ஏன்னா அப்பா நீ போய்ட்டு வா. ஏன்னா எதுக்குமே வந்து இது பண்ணிக்கிறது இல்லை, அவங்களோடதுலேயும் தலையிடுறதில்ல, நம்ம இதுலேயும் தலையிடுறதில்ல. நம்ம நோ சொல்ல பழகணும். அப்போது இது முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னு கேட்டால், அவங்க இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் எங்கே வெளில போனோம், நீங்கள் என் பசங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால், இல்லை இன்றைக்கி எனக்கு கிளாஸ் இருக்குது, நான் பண்ணணும், நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லணும். எப்போ பாரு என்ன பண்ணிவிடுவோன்னா, நமக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்கிறதே இல்லை, கண்டிப்பாக செய்கிறது இல்லை. என்னன்னு கேட்டால், ஐயோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், செய்யாததுனால மனசுக்குள்ளே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் பண்ணுவோம், பின்னாடி என்ன பண்ணுவோம், நம்மளை பாரு, நம்ம ஒரு கிளாஸ் போகணுன்னு சொன்னால் விட்டாளா பற்றியா, நம்ம பாரு இங்கே வந்து உட்கார வச்சுட்டா பாரு அப்படின்னு அதுவும் மனசுக்குள்ளே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம். அதையும் சந்தோஷம் கிடையாது, இதையும். அப்போ நம்ம என்ன வந்திருக்கோம், அப்போ நம்ம வந்து எதுக்கு எஸ் சொல்லணுமோ சொல்லணும், எதுக்கு நோ சொல்லணுமோ கண்டிப்பாக சொல்லணும். கொஞ்ச நாள் வரும், அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுப்பாங்க நம்மக்கிட்ட இருக்க மாற்றங்கள். யாருமே கெட்டவங்க கிடையாது. நம்ம வந்து யாரையுமே தப்பானவங்க, இவங்க அப்படி பேசுவாங்க, யாரையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அதுதான் பத்ரிஜி சொல்வது, நோ ஜட்ஜ்மெண்ட் அப்படிம்பார். இந்த ஜட்ஜ்மெண்ட்டே தேவையில்லை. ஒவ்வொரு ஆள்கிட்டையும் ஒவ்வொரு திறமை இருக்குது, எல்லாருமே யூனிக் பர்சன். அவங்க நம்மளை இது மாதிரி பண்ணுறதுனால இப்போ என்ன இவங்களுக்குலாம் இப்படி இருக்காங்க, இவங்களுக்கு நான் எவ்வளோ செஞ்சேன் அப்படி இப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவங்கவுங்க சூழ்நிலைகள் புரிய வைப்போம். முடியலையா, நம்ம வேலையை நம்ம பார்த்துப்போம். அப்போ வந்து என்ன, அந்த எல்லாத்த விட்டும் விலகி இருக்கணும். வானப்பிரஸ்தமில் இந்த வீடை விட்டுட்டு நான் போக மாட்டேன், ஐயோ எனக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், ஐயோ ஆஃபீஸ் இந்த ஸ்ட்ரீட்டை விட்டு போக மாட்டேன். நிறைய விஷயங்கள் அட்டாச்சு, ஒன்றுமே இருக்காது. ஒரே ஒரு வீட்டில் இருக்கிறது கூட இது ரொம்ப வருஷமாக இருக்குது, இதை போய் எப்படி தூக்கி போடுறது, எல்லாத்தையும் விட்டுட்டு தானே போகிறோம். எப்பயுமே அந்த டிட்டாச்மெண்ட்டில் என்ன யோசிக்கணும்னா, எல்லாமே என்ஜாய் பண்ணு. பத்ரிஜி சொல்கிறது, வாழ்க்கை வந்து கோலாகலமாக இருக்கணும், கொண்டாட்டமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும். அட் த சேம் டைம் இதெல்லாம் விட்டுட்டு போக போகிறோம் அப்படின்ற ஒரு இது வரணும். ஒரு விஷயம் இன்றைக்கி தொலைஞ்சு போச்சா, வேணுட்டு தொலைக்கலை, ஐயோ தொலைஞ்சு போச்சு இந்த வாட்ச், அதிலே இல்லாமல் சரி இது எனக்கு இவ்வளோதான் போல இருக்குது, அதோட இது முடிஞ்சிருச்சு, கிளம்பிடுச்சு, அது போயிடுச்சு அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வரணும். அதுக்குன்னு சொல்லிட்டு அலட்சியமாக இருக்கணும்னு சொல்ல வரல, ஏதோ ஒரு விஷயம் அந்த மாதிரி பற்று அப்படின்றது ரொம்ப ஒரு தவறான. அது என்ன ஆகும்னா, நம்ம நிறைய தியானம் பண்ணுறோம், நிறைய புக்ஸ் படிக்கிறோம், நிறைய பேருக்கு சொல்லித்தரோம். அப்போ என்ன ஆகும், இது எல்லாமே திருப்பி இப்படியே இருந்தோம்னா ஒரு ஓட்டப்பானைக்குள்ளே தண்ணி ஊற்றுற மாதிரி தான், ஊற்றிக்கிட்டே இருந்தோம்னா போய்கிட்டே இருக்கும். தியானம் நான் மட்டும் தியானம் பண்ணுறேன், எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் அப்படின்னா, நீ உங்கள் எனர்ஜி எங்கெங்கே இருக்குன்னு பாரு, எங்கெங்கே உங்கள் எனர்ஜி வீணாகுது, நம்மளே செல்ஃப் செக் பண்ணிக்கலாம். வானப்பிரஸ்தம்னா என்னன்னு கேட்டால் துறவரம் மாதிரி இருக்கணும். நீ வந்து காட்டில் போய் இருக்கிற மாதிரி தியானம் பண்ணுற மாதிரி உன் இடத்த மாற்றிக்கணும், வீடையே காடாக மாற்றணும்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்கோமா, அதை உட்காந்து நிறைய ஷார்ட்ஸு, அது கண்ணா பின்னான்னு சீரியல்ஸ் பார்க்குறது. ஒரு ஏஜுக்கு அப்புறம் எல்லாம் இந்த சீரியல்ஸில் போய் மாட்டிக்கிறாங்க. அது எவ்வளோ தவறான ஒரு விஷயம் தெரியுமா. வீட்டுக்கே எனர்ஜி கிடையாது, அது புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே. வீட்டுக்கே வந்து எல்லாமே எனர்ஜி. பேசுகிற வார்த்தை, நம்ம வந்து ஒரு வார்த்தைக்கு எல்லாமே நம்ம தான் காரணம்னு சொல்கிறோம். நம்ம வந்து வந்தப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த பூமிக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு மட்டும் ஏன் கஷ்டன்றோம். ஆனால் நம்ம பேசியிருப்போம், ஒருத்தருக்கு வந்து என்னென்னா ஒரு 10 குழந்தைங்க ஒரு ஜென்மாவில் இருந்திருப்பாங்க, அப்பா அடுத்த ஜென்மானா எனக்கு குழந்தையே வேணாம்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அது என்ன ஆகுது, அந்த வார்த்தை பலிச்சிருது. அதனால தான் வார்த்தைகள் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போது தெரியாமல் நிறைய விஷயங்கள் இப்போ தெரிஞ்சாச்சுன்னு போது அந்த வார்த்தை வந்து அப்படி இருக்கணும். இப்போ நான் தனியாக தான்ப்பா இருக்கணும், எனக்கு தனியாக தான்ப்பா பிடிச்சிருக்கு அப்படிமோ. அப்போ தனிமை கொண்டு வரும்போது என்ன பண்ணிவிடுவோம், ஐயோ நம்ம தனியாக இருந்துட்டு. ஒரு உதாரணம் கூட சொல்கிறேன் பாருங்கள். எங்கள் சிஸ்டரோட பொண்ணு வந்து கேம்பஸ் இன்டர்வியூ போயிட்டே இருந்தா,
நான் அப்போ என்ன சொல்லுவா 11 lakhs பேக்கேஜ் வந்தது, 12 lakhs பேக்கேஜ் வந்தது, ஆனால் எனக்கு என்ன பாருங்கள் 4 லட்ச ரூபா பேக்கேஜ் தான் வரும் அப்படின்னு நான் சொன்னேன். நீ சொல்லாதமே கடைசியில் அதெல்லாம் ரிஜெக்ட் ஆகி 4 lakhs பெர் ஆனும் அந்த பேக்கேஜ் தான் செலக்ட் ஆகிருக்கா. வார்த்தைகளுக்கு உயிர் இருக்குது, வார்த்தைகளுக்கு சக்தி இருக்குது. அதுதான் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக கத்தலேருந்து அம்மாக்கள் ஏதோ ஸ்லோகம் படிச்சுக்கிட்டு அப்படியே குளிச்சுட்டு கிடுகிடுன்னு சமைச்சு அப்படி பண்ணுவாங்க. ஆனால் அந்த மைண்டில் ஒன்றுமே இருக்காது அவங்களுக்கு, அதுலேயே இருக்கும் ஸ்ரத்தை வந்து அதுலேயே இருக்கும். ஆனால் நம்ம யோசிப்போம், இது பண்ணலாமா, இது பண்ணும்போதே இன்னொன்று பண்ணலாமா, டைம் ஆச்சு, நம்ம கிளாஸ் விட்டாங்கன்னா சீக்கிரம் வீட்டுக்கு போனோமே. அதனால தான் மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த இதில் எது முடியுமோ இந்த நேரத்தில் இங்கே எப்பயுமே ப்ரெசண்ட்டில் இருங்க. சமைக்கிறீங்களா, சமைக்கிறதுல மட்டும் கவனம் இருக்கட்டும். அப்போ அந்த சமையலை ப்ளஸ் பண்ணி சாப்பிட்றவங்களாம் நல்லா இருக்கட்டும், நம்ம நல்லா சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்கள். அது மாதிரி இந்த வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் என்னன்னு கேட்டால் அந்த மாதிரி அட்டாச்மெண்ட்டுக்குள்ளே பற்று இல்லாமல் இரு அப்படின்றாரு. நீ தனியாக இரு, நல்ல சந்தோஷமாக இருங்க, நிறைய தியானம் பண்ணுங்கள், கேட்டால் மட்டும் நான் இன்டர்ஃபியரன்ஸ் இதில் தான் நம்ம நல்ல முக்கியமாக இருக்குது. யாருடைய வாழ்க்கையிலும் தலையிடாதுன்றது இந்த வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் கண்டிப்பாக பண்ணிக்கணும். மிடில் பாத்துன்னா என்னன்னு கேட்டால் ஃபேமிலி யாரும் தியானத்துக்கு வரல, நான் வந்தாச்சு ஆனால் நான் ரொம்ப கிரேட் அப்படின்லாம் இல்லாமல் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதே அவங்க அந்த நிலைமையிலேருந்து நம்ம இந்த நிலைக்கு வந்திருக்கோம். அப்போ வந்து அந்த நிலை ஒரு மிடில் பாத்தில் நான் இன்டர்ஃபியரன்ஸ்லாம் தேவையில்லாமல் அடுத்தவங்க வாழ்க்கையில் கடமையெல்லாம் முடிச்சாச்சு. நான் திருப்பி என் பொண்ணை பற்றியே கவலைப்படுவேன், பிள்ளைய பற்றியே கவலைப்படுவேன், மருமக இப்படி கம்ப்ளைண்ட்ஸு எவ்வளோ விஷயங்கள் கேட்குறோம். அப்போ அது எதுவுமே இல்லாமல் அந்த நான் இன்டர்ஃபியரன்ட், நீயாச்சு நானாச்சு, ஹஸ்பண்டே ஆனாலும் நம்மக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம், இந்த விஷயம் எனக்கு தேவையில்லை, யூனிவர்ஸ் முடிவு பண்ணிடுச்சு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தியானத்தை வந்து இப்படி பண்ணணும், தியானத்தை தவம் மாதிரி பண்ணணும் அப்படின்னாங்க. தவம்னா என்னன்னு கேட்டால் அதிக நேரம் டியூட்டிஸ் முடிஞ்ச அப்புறம் எல்லாருக்கும் டைம் நிறைய இருக்குல்ல, அந்த நிறைய நேரத்தை காலம் பொன் போன்றதும்பாங்க. நான் எப்பயுமே காலம் உயிர் போன்றதும்பேன். ஏன்னா உயிர் தான் வராது போனால் திரும்பி, பொண்ணு இல்லாமல் வாழலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதெல்லாம் அந்த காலத்தில் சொன்னது. இந்த காலத்தில் காலம் உயிர் போன்றது. அப்போ அந்த டயத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம், எவ்வளோ நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறோமா? டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், வேஸ்ட் பண்ணுறது ரெண்டு இருக்குது. ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னா நல்ல புக்ஸ் படிக்கிறது, இது மாதிரி நல்ல இடத்துல வந்து உட்காந்து நிறைய சத்சங் கேட்குறது, இதெல்லாம். வேஸ்ட் பண்ணுறதுன்னா என்னவோ கண்டது டிவியை பார்த்துக்கிட்டு என்ன பார்க்குறோன்றது முக்கியம். யார்ட்டையாவது 1 hour பேசி பாருங்கள் ஃபோனில், 1 hour பேசின அப்புறம் என்ன பேச வந்தேன்னு மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ நம்ம எப்படி இருக்கோம், அப்போ ஃபுல்லாக எனர்ஜி ட்ரைன் ஆகிடும். அப்போ அந்த டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கிரகஸ்தாசிரமத்தில் என்ன கற்றுக்கிட்டோம்னா அதை நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு பிரம்மச்சரியத்தில் என்ன கற்றுக்கிட்டோமோ அதை வந்து கிரகஸ்தாசிரமங்கள் சொல்லிக்கிட்டு, அதுக்கப்புறம் வானப்பிரஸில் இருந்துட்டு, அதுக்கப்புறம் சந்நியாசாசிரமம் கடைசியாக சொல்லுது. சந்நியாசாசிரமம்னா என்னென்னு கேட்டால் துறவரம் எங்கள் மனசில். அப்பயும் போய் எனக்கு 60 வயசு 70 வயசு ஆனோடனே அப்பயும் ஒரு இது இல்லாமல் நீ ஒரு ஹஸ்பண்ட் ஒரு இடம், ஒய்ஃப் ஒரு இடம் விட்டுட்டு போங்கன்னு சொல்லலை. நிறைய இடங்களுக்கு போங்க. திருப்பி என்ன பண்ணுவோம், ஐயோ அவரை பார்த்துக்க யாரும் இல்லைப்பா, நான் மொத்தம் எப்போ பாரு யாரை நம்பியே இருப்போம், யாரையாவதுக்காகவே வாழ்ந்துட்டுருப்போம், நமக்காக எப்போ வாழறது. அப்போ வந்து என்னென்னு கேட்டால் அந்த சந்நியாசாசிரமில் துறவரம் எப்படி இருக்கணும்னா வீட்டில் கூட தேவையில்லை. அட் த சேம் டைம் நம்ம டியூட்டி நம்ம எவ்வளோ முடியுமோ செய்யலாம், ஒன்றும் இது கிடையாது. அதுக்கு அன்பு இல்லாமல் அப்படிலாம் கிடையாது, ஒரு புரிதல். அந்த புரிதலோடு என்ன பண்ணணும்னா அப்போ அந்த துறவரத்தில் என்ன பண்ணணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லித்தரணும். பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்களுக்கு அடுத்தது வந்து கிரகஸ்தாசிரமில் என்ன பண்ணணும்னு சொல்லித்தரலாம். கிரகஸ்தாசிரமம் இருக்க வந்து வானப்பிரசம் என்ன ஆச்சு அப்படின்னு நிறைய சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கலாம். அப்போ தான் வந்து என்ன ஆகும்னா தியானம் தவம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்மளுடைய ஆன்மானா என்ன, முக்திக்குண்டான வழினா என்ன, இந்த புரிதல் எல்லாம் அந்த சந்நியாசாசிரமில். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு ஆள் வந்து இறந்து போனவுடனே இறந்து போயாச்சு அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு கடவுள் வந்து சொல்கிறாரு. இது நான் நிறைய சொல்லியிருப்பேன், புதுசாக வந்தவங்களுக்காக சொல்கிறேன். அப்போ வந்து என்னென்னா கையில் ஒரு பெட்டியோட கடவுள் நிற்பாரப்பா, நீ இறந்து போயாச்சுப்பா. ஐயோ நான் இறந்து போயிட்டேனா, எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கே, இன்னும் இதுக்குள்ளேயே என்ன சாகடிச்சிட்டிங்களேன்னா, இல்லை கண்டிப்பாக நீ போன. கையில் ஒரு பெட்டி வச்சுருக்கார் கடவுள். என்ன ஒரு பெட்டி வச்சுருக்கேன், இது உன்னோட பெட்டிப்பா அப்படின்றார். என்னோடய சொத்தெல்லாம் அதில் இருக்கா அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு கேட்கும்போது உன் சொத்து அங்கே எதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கேன்னு. அப்போ என்னோடய மனைவி மக்களா அப்படின்னா, அவங்க நீங்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளம், இது தேவையில்லை இங்கே அப்படின்றான். அப்போ என்னோடய குழந்தைங்களா அப்படின்னா, அந்த குழந்தைங்களாம் யாரும் அங்கெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்றார். அப்போ வந்து என் உடம்பா அப்படின்னு கேட்குறாங்க. அது எதுக்கு அங்கே கொண்டு போய் என்ன பண்ணுறது, அது இந்த மண்ணுக்கு அப்படின்றாரு அப்படின்னு. அப்போ என்ன சொல்கிறாரு,
ஓ வந்து அப்போ அப்போ என்ன இருக்குது என்னோடய ஆன்மாவா அப்படின்னு, அது எனக்கு அப்படின்றாரு. அப்போ அது உள்ளே என்ன தான் இருக்குது அப்படி திறந்து காட்டினா என் காலி பெட்டி, ஒன்றும் கிடையாது அதில். அப்போ என்னது இதுன்னு கேட்டால், நீ பண்ண தர்மங்கள் தான் உன் கூட வரும், நீ பண்ண நல்ல விஷயங்கள் தான் உன் கூட வரும், இது தான் வருமே தவிர ஒன்றுமே இல்லைன்னா எதுவும் வராது. அப்போ நம்ம இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்? நம்ம எதுக்காக வந்தோம், எந்த பர்பஸ்க்கு வந்தோம்? தியானம் கற்றுக்கிட்டோமா? ஒரு பையனுக்கு யாராவது ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடு கொடுங்க, ஒரு 3 ஹவர்ஸ் தப்பு இல்லை, 3 ஹவர்ஸ் கழித்து பசிக்கும். அதுக்கப்புறம் வஸ்திர தானம்பாங்க, ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க, ஒரு 3 மாதம் 4 மாதம் அது பழசாக போயிடும். படிப்பு சொல்லிக் கொடுங்க, யாருக்காவது உதவி பண்ணுங்கள். இந்த ஜென்மத்தில் அவனுக்கு வந்து படிப்புன்றது நல்ல விஷயம். ஆனால் நீங்கள் தியானம் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அவனுடைய பல ஜென்மாக்களுக்கு துணை வரும். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? தியானம் மட்டும்தான். அப்போ இந்த சந்நியாச ஆசிரமில் என்ன பண்ணணும்னா, நிறைய விஷயங்கள் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். நிறைய வெளியிடங்களுக்கு போகணும், நிறைய வெளியிலெல்லாம் போய் சொல்லித்தரணும், நிறைய முடியும். அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணுன்றது கிடையாது. ஒரு பிஎம்சியில் இருக்கோன்னா ஏன் இவங்க தான் செய்யணுமா? நீங்கள் கொஞ்ச நாள் உட்காங்க, நான் வந்து செய்கிறேன். சின்ன விஷயங்கள் கூட செய்யலாம். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் எவ்வளோ மெசேஜஸ் அனுப்ப வேண்டி இருக்குது, அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணலாம். கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். நம்மளால் ஆன நிதி உதவி ஏதோ ஒன்று வாங்கிக்கிறோம் யூனிவர்ஸ்கிட்டேருந்து. எப்போ பாரு ஃப்ரீ மெடிடேஷன் சொல்கிறோம், நியாயம் இல்லைன்னு. ஆனால் யோசிச்சு பாருங்கள், நம்ம திருப்பி என்ன பண்ணுறோம்? அப்போ வந்து நம்ம என்ன யூனிவர்ஸ்லேருந்து நம்ம கரண்ட்டு வாங்கிக்கிறோம், சன்லைட் வாங்கிக்கிறோம், மூன்லைட் வாங்கிக்கிறோம், காற்றை இவ்வளோ வாங்கிக்கிறோம். திருப்பி நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் என்ன கொடுக்குறோம்? அப்போ யோசித்து பார்க்கணும். இந்த தியான தானம் இது நிறைய பேருக்கு சொல்லித்தரணும். நான் எல்லாருக்குமே சொல்லுவேன், மாதம் ஏதோ ஒரு அமௌண்ட் எடுத்து வைங்க. அது எவ்வளோ வேணால் உங்களால் முடியும். ஏதோ ஒன்று, இவ்வளோதான் அவ்வளோதான், இந்த லேக்ஸ் தான் தௌசண்ட்ஸ் தான் கிடையாது, ஏதோ ஒன்று எடுத்து வைங்க. அது முடித்த உடனே பார்த்திங்கன்னா அது அந்த ஸ்டேஜில் ஏதோ தியான மகா யஜ்ஞம் வருது, வேறு ஏதாவது ப்ரோக்ராம் வருது, அப்போ வந்து என்ன ஆகும்னா நம்ம வந்து அப்போ அதுலேருந்து நீங்கள் எடுத்து கொடுங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? அந்த டயத்தில் வீட்டோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது. திடீர்னு நீ 10,000 வேணும் 5,000 வேணும்னா முடியாது. அப்போ அந்த சேவிங்ஸ்லேருந்து அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம லைஃப் வந்து செலிப்ரேஷனாக இருக்கணும், கோலாகலமாக இருக்கணும், கொண்டாட்டமாக இருக்கணும். பத்ரிஜி சொன்னது